வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி நான் ஒரு குக்கிங் vlog ஒன்று தான் காட்ட போகிறேன். முதல்ல நான் ஒரு சிக்கன் கறி ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு ப்ரெஷர் குக்கரில் ஆயில் போட்டு பெருஞ்சீரகம் போடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெட்டின ஒரு வெங்காயம் போட்டு எண்ணெயில் வதக்கணும். கொஞ்சம் பச்சை மிளகாய் இருந்தால் அதையும் சேர்த்துக்கிறோன்னா. ஃபஸ்ட்டு நான் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் சட்டிக்கு மாற்றுவேன். நான் 400 தான் வச்சு குக் பண்ணுறேன். உப்பு போடணும். இப்போ நான் நல்லா கழுவினேன் 300 கிராம் சிக்கனை. அதில் மஞ்சள், மிளகாய்த்தூள், உப்பு கலந்து கொஞ்ச நேரம் 20 நிமிஷம் வச்சிட்ட பிறகு இதில் சேர்க்குறேன். இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விடணும். அதோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறோன்னா. பேஸ்ட்டாக சேர்க்குறதுனால தான் நான் வெங்காயத்துக்கு பிறகு சேர்க்குறேன். அதோட வெட்டி வச்சுருக்குங்க ஒரு தக்காளி, அதோட 3 புளி 3 சீட் சேர்க்குறேன். நல்லா பொடிப்பாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் வேகிறதுக்கு 1 கப் தண்ணி போடுறேன். மிச்சம் தண்ணி போடக்கூடாது. சிக்கன்லேயும் வேகக்கூட தண்ணி விடும். இப்போ நல்லா கிண்டி விட்டு இப்போ வேக வைக்க போகிறேன். இது வந்து 2லேருந்து 3 விசில், கடைசி 3 விசில் தான். அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. 3 விசிலோடு ஆஃப் பண்ணிடணும். இது நார்மல் சிக்கன்னால் மிச்சம் வெந்து போயிடும். இப்போ நான் கொஞ்சம் ஹீட்டை கூட்டுறேன். 300லேருந்து 600க்கு வைக்கிறேன். ஹாட் பாட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ நான் 800க்கு மாற்றிட்டேன், லேட் ஆகும்னு சொல்லி. இப்போ அதை வேக காட்டி நாங்கள் இங்கே சோறு வைப்போம். நான் இன்றைக்கி பொன்னி ரைஸ் தான் எடுத்தேன். பொன்னி ரைஸ் எப்படி சமைக்கிறதுன்னு சிலவங்களுக்கு தெரியாது. என்ன சொல்ல, அதுக்கு கொஞ்சம் தண்ணி கூட வைக்கணும். அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி பாஸ்மதி மாதிரி வரும். ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் இந்த பொன்னி ரைஸ் நல்லாயிருக்கும். தண்ணி போதாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். மஞ்சள் கொஞ்சம் சேர்க்குறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரம்பு ஒரு துண்டும் போட்டிருக்கேன் ஒரு வாசத்துக்கு. இந்த பாருங்கள், முதலாவது வெட்டிலேருந்து மேலே இந்த நடு இல்லை அந்த நான் காட்டுற அந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். அப்போ தான் சோறு நல்லா பதமாக வரும். இது பொன்னி ரைஸுக்கு. இப்போ நம்ம சிக்கன் வெந்துருச்சு. வெந்த பிறகு பாருங்கள் இப்படி தான் இருக்குது.
இப்போ நான் வந்து மண் சட்டிக்கு மாற்ற போகிறேன். இன்னும் நான் மசாலாலாம் போடலை, இனிமேல் தான் மசாலாலாம் போட போகிறேன். இதுக்கு வந்து கொத்தமல்லி 1½ டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகும் சீரகமும் ரெண்டையும் ஒன்றா அரைச்சது இல்லாட்டி இடித்தது அது 1 ஸ்பூன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறோன்னா, நான் மிளகாய்த்தூள் ஏற்கனவே சேர்த்துட்டேன், 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கறியை கொதிக்க விடணும். உப்பெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க, இந்த மாதிரி கணக்கு உப்பெல்லாம் சேர்த்துக்கொள்ளுங்க. பாருங்கள், கறி செஞ்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து நான் செய்ய போகிறது கறி மிளகாய் பிரட்டலாம். அதுக்கு நான் ஒரு பேனை வச்சு ஆயில் போட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு அதோட வெட்டின கறி மிளகாய் 2 சேர்க்குறேன். இந்த கறி மிளகாயில் விதையெல்லாம் எடுத்துடணும், இல்லாட்டி மிச்சம் உரப்பாயிரும். இந்த மாதிரி புரட்டி விடணும். நான் வந்து ஸ்டர் ஃப்ரையில் தான் குக் பண்ணுறேன். மாசி துண்டு இருந்தால் அதையும் சேர்த்துக்கிடலாம். துண்டு மிளகாய் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இந்த சிக்கன் கறிக்கும் கறி மிளகாய் வதக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் இந்த சால்ட்டட் மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட அது இல்லாட்டி லைம் அதுவும் சேர்த்துக்கலாம். உப்பு தேசிக்கான்னு சொல்லுவாங்க, அதையும் 2-3 துண்டு பிச்சு போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.